அமரான்லேருந்து நமக்கு ஒரு பார்சல் உடன் பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. இந்த மாரி ஒரு பார்சல் நமக்கு இதுவரைக்கும் ரிசீவ் பண்ணதே இல்ல. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வணக்கம். வெல்கம் பேக் டு ஆஸ்கார் மோட்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஆஸ்கார் மெஜிஸ் 40 லைட் சக்ஸஸ்ஃபுல் மாடல், உங்களுக்கு அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்க மாடலோட அப்கிரேடட் ப்ளஸ் வெர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மாடல் நேம் வந்து லோ இவி ப்ளஸ். பிராண்ட் எதுவும் நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கோம்னா அது வந்து பேட்டரி எலக்ட்ரிக் மொபிலிட்டி, ராஜஸ்தான் பேஸ்ட் கம்பெனி. அது வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் 100% லோன் பண்ணிக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய டீட்டெயில் இருக்குது, நிறைய சர்ப்ரைஸும் இருக்குது உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அமரன் கம்பெனிலேருந்து தனியாக செப்பரேட் பாக்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில் பார்த்துட்டு அப்புறம் வண்டியை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. பேக்கிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எந்த பேட்டரியுமே நமக்கு பேக் பண்ணி வந்ததே இல்லை. பக்கா சேஃப்டியாக இருக்கு. சார்ஜர் வந்திருக்கு. க்ளோஸ்அப்பில் காமிச்சிருங்க. 3 பேட்டரி, ஒரு சார்ஜர் வந்துருக்கு. ஒரு பேட்டரி எடுத்து வைங்க. இதுதாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ண பேட்டரி. நாங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமரான்ற நேமை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிராண்ட் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னா 24 வருஷமாக லெட் ஆசிட் பேட்டரி, கார், வெஹிக்கிள், 2 வீலர் இதுக்கு லெட் ஆசிட் பேட்டரி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்க கம்பெனி. இப்போ வந்து லித்தியம் செல்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லித்தியம் பேட்டரிஸும் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ அவ்வளோ குவாலிட்டியாக நமக்கு இப்போ அந்த ப்ராடக்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக அலுமினியம் கேசிங்கில் வருது. பேட்டரி வந்து அலுமினியம் கேசிங்கில் வருது. கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா சேஃபஸ்ட் கனெக்டர், ஆம்பினல் கனெக்டர். இதுக்கு பேர் வந்து ஆம்பினல் கனெக்டர், சேஃபஸ்ட் கனெக்டர். பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும், ப்ளஸ் சென்சார்ஸ் உங்களுக்கு வந்துடும், கேன் சென்சார்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ப்ரெஷர் வென்ட் வால்வ். உள்ள பேட்டரி ஹீட் ஆச்சுன்னா இது வழியாக ப்ரெஷர் வெளியே ரிலீஸ் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. அந்த நமக்கு பேட்டரி கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. அந்த இதில் என்ன செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21700 செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர் எனர்ஜி, மோர் ரிலையபிள் லைஃப் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அது சேஃபஸ்ட் பேட்டரி. அந்த 21700 வந்து சேஃபஸ்ட் செல். அந்த செல் நிறைய டைப் ஆஃப் செல் இருக்குது. 1800, 1560 நிறையா இருக்குது. அது மாதிரி 21700 செல் வந்து லாங் லைஃப் இருக்கும், சேஃபஸ்ட் செல் உங்களுக்கு அது. அண்ட் தென் எனர்ஜி மைலேஜுமே உங்களுக்கு மற்ற இதே கெப்பாசிட்டி பேட்டரி வேற பிராண்ட் பேட்டரியை விட இதில் மைலேஜ் ஜாஸ்தியாக கிடக்கும். ஏன்னா அதோட யூஸ் பண்ணியிருக்க செல்ஸ் அப்படி. இதோட கிலோவாட் பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட் பேட்டரியில் அமரான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது கூடவே நமக்கு சார்ஜருமே அமரான் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃப் சார்ஜர். ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு ஈவியில் வந்து வாட்டர் ப்ரூஃப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க வித் 3 இயர்ஸ் வாரண்டி. பேட்டரிக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி, சார்ஜருக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி. சார்ஜர் 3 இயர்ஸ் வாரண்டி யாருமே கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டில். நல்ல ஹெவியாக இருக்குது. கம்ப்ளீட்லி வாட்டர் ப்ரூஃபு. மேலே வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க கூலிங்காண்டி. கம்ப்ளீட்லி மோல்டடாக இருக்குது உங்களுக்கு. அது மேலே வந்து உடன் ஃபினிஷிங்கில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு ரீசெட் பட்டன் ஆப்ஷனும் இருக்குது. இதுலேயுமே ஆம்பினல் கனெக்டர் உங்களுக்கு வந்துடுது. உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் பேட்டரிலேயுமே சார்ஜ் போட்டுக்கலாம். இதை வண்டியில் பேட்டரி எடுக்காமல் வண்டியிலேயே நீங்கள் போட்டனாலுமே போட்டுக்கலாம். அந்த இது வந்து நமக்கு ஃபுல் பேட்டரி சார்ஜிங் 2 hours 15 minutes நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்கு ஒரு ரெஸ்ட் பண்ண வரீங்கன்னா போட்டுட்டு 0 to 100% சார்ஜிங் டைம் வந்து 2 hours 15 minutes உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும் உங்களுக்கு. சார்ஜரோட சார்ஜிங் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 13 amps சார்ஜர், 13 amps ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு இந்த அமர் ராஜாவில். இந்த அமரான் வந்து இந்த லித்தியம் செக்மெண்ட்டுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்கன்னா அமர் ராஜா. சார்ஜர் வந்து அமர் ராஜா, பேட்டரிஸ் ஆல்சோ அமர் ராஜா. இது வந்து அமரானோட இந்த லித்தியம் செக்மெண்ட்டோட நேம் உங்களுக்கு. 3 years வாரண்டி ஃபார் பேட்டரி, ஃபார் சார்ஜர் ஆல்சோ. ரெண்டுமே வாட்டர் ப்ரூஃப்.
சார்ஜர் வாட்டர் ப்ரூஃப், பேட்டரி வாட்டர் ப்ரூஃப், IP67 பேட்டரி. இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா 4 இயர்ஸ் ஓல்ட் கம்பெனி, 21 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓவரால் 400 அவுட்லெட்ஸ் இருக்குது பேட்டரி எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட. நம்மளும் இந்த கம்பெனியோட 4 இயர்ஸை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் டெலிவரி கொடுத்ததே இந்த பிராண்டோட வெஹிக்கிள் தான் நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ஈவின்றது தான் இந்த மாடல் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வச்சு டெலிவரி கொடுத்த வெஹிக்கிள் இது. சோஃபா ஸ்டில் நவ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லான வெஹிக்கிள். யூடியூப்ல போய் லோ ஈவி அப்படின்னு டைப் பண்ணி எல்லாமே கிளியர் நல்ல ரிவ்யூவாக தான் இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் மாடலை வச்சு தான் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோ ஈவி ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் என்ன நம்ம பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைபர், ABS ஃபைபர் பாடி, 3mm ஃபைபர் பாடி, அன்பிரேக்கபிள், ஈஸியாக பிரேக்கபிள் ஆகாது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஃபைபர்ன்றதுனால. அண்ட் தென் ஹைட்டுக்காண்டி நம்ம ஊர் ரோட் கண்டிஷனுக்கு 12 inch வீல், ஃப்ரண்ட்டும் 12 inch வீல், ரியரும் 12 inch வீலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டுமே காம்பி டிஸ்கில் வந்துடும். நீங்கள் ஃப்ரண்ட்டை பிடிச்சாலும் 2 பிரேக்குமே அப்ளை ஆகும், பேக்கை பிடிச்சாலும் 2 பிரேக்குமே உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் தென் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேன் பேஸ்டு வெஹிக்கிள் தான். கேன் சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரோலர், கேன் சப்போர்ட் பண்ணுற பேட்டரி, கேன் சார்ஜர், கேன் டிஸ்பிளே எல்லாமே கேன்னா கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகி எல்லாமே சிங்க் ஆகி தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். வெஹிக்கிளோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டியூயல் ஹெட்லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. டிஆர்எல் உங்களுக்கு எங்கேயுமே டிஆர்எல் வந்துடும். இதுவுமே டிஆர்எல் தான். டே டைம் ரன்னிங் லைட்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பயங்கர பிரைட்டாக இருக்குது ரோட்டில் போகும்போது. டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாஸ்டிக் டிசைன் தான் உங்களுக்கு. ரொம்ப மினிமல் சிம்பிளாக தான் இருக்கும். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அது மோஸ்ட் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இன் இந்தியா. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் உங்களுக்கு. ப்ரைஸிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு எக்கனாமியாக இருக்கும். இந்தியாவில் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், RTO பண்ணிக்கலாம். 100% லோனும் பண்ண முடியும் நமக்கு. இதில் 100% லோன் பண்ணிக்கலாம். முன்பணமே நம்ம இல்லாமல் இந்த வெஹிக்கிளும் டெலிவரி பண்ண முடியும். அண்ட் தென் டிஸ்பிளேல நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டிஸ்டன்ஸ் எம்டி. இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க பயந்துக்கிட்டே போக அவசியம் இல்லை. சார்ஜ் இருந்தாலும் திடீர்னு 1 கோட் 2 கோட் இருக்கும்போது ஆஃப் ஆகும் அப்படின்ற பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் டிஸ்டன்ஸ் எம்டி இருக்குது. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்க சார்ஜில் வந்து எத்தனை கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. ஒரு ஃபுல் டைம் சார்ஜுக்கு 90 கிலோமீட்டர் நீங்கள் இந்த வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கலாம். எக்கானமி மோடில் சிங்கிள் பர்சன் வந்து சிங்கிள் சார்ஜ் நம்ம வந்து 90 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போய்க்கலாம் உங்களுக்கு. லோ இவி ப்ளஸில் வந்து டோட்டலாக 5 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைட் ப்ளூ, இது பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட்டு, இது வந்து ஸ்ட்ராமி கிரே, இது வந்து ஐஸ் ப்ளூ, இது போக பிளாக் கலர். இந்த மொத்தம் நமக்கு 5 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 கீ வந்துடும், 2 ரிமோட் கீ வந்துடும் உங்களுக்கு. அது நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறது நீங்கள் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். கீயை தனியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இங்கேயே நம்ம பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதான் நமக்கு ஸ்டோரேஜ். ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு MCB சேஃப்டி பர்பஸ்க்காண்டி. இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. இதுதான் நம்மளோட வெஹிக்கிளோட ஸ்டோரேஜ் உங்களுக்கு. லோ ப்ளஸோட ஸ்டோரேஜ் இதான் நம்ம இந்த லோ யூ ப்ளஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு. இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்க்கிங் மோடில் இருக்கும். நமக்கு பார்க்கிங் பட்டன் இருக்குது. வெஹிக்கிளில் நீங்கள் பார்க்கிங் மோட் எனேபிள் டிசேபிள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். நிப்பாட்டி யார்ட்டையும் பேசுறீங்கன்னா நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் பேசிட்டு இருக்கும்போது யாரும் கையை திருகிட்டாங்கன்னா நம்ம வெஹிக்கிள் மூவ் ஆகக்கூடாது. அது சேஃப்டி பர்பஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் 1 to 3 கியர் பட்டன், ஹெட்லைட்டு, ஹை லோ, ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் ஆல்சோ ரிவர்ஸ் கியர் இருக்குது. இது வந்து சர்வீஸ் அசிஸ்டன்ட் பட்டன். த்ராட்டில் ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரலாம். அண்ட் தென் வெஹிக்கிள் ரன் ஆகும்போது இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு அவுட்டரில் போயிட்டு இருக்கீங்க, 50 கிலோமீட்டரில் வச்சு நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கையை எடுத்தாலும் 50 கிலோமீட்டர் வெஹிக்கிள் ஸ்பீட்லேயே வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது அண்ட் தென் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு பேட்டரி SOC பர்சன்டேஜ் காமிச்சிடும். டோட்டல் கிலோமீட்டர் ஆன் பண்ணும்போது வரும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஒரு 5 செகண்டில் ட்ரிப் மீட்டர் எனேபிள் ஆயிரும். சார்ஜர் பேட்டரி சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்ற காமிக்கும், பர்சன்டேஜ் ரெண்டுமே காமிச்சிடும் உங்களுக்கு. அது அண்ட் தென் நம்ம இருக்க சார்ஜில் எத்தனை கிலோமீட்டர் போகலாம், டிஸ்டன்ஸும் எம்டியும் காமிச்சிடும். அதான் ஃபுல் சார்ஜ் இருக்குது. ஃபுல் சார்ஜுக்கு நம்ம 90 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத காமிக்குது ஃபர்ஸ்ட் கியரில். இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க ஃபீச்சர்ஸ். நமக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவ், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது உங்களுக்கு.
இன்னும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் திங்ஸ் பாட்டில் ஹோல்டரு, நீங்கள் மொபைலோ இல்லை எதுனாலுமே வச்சுக்கலாம். இங்கே யூஎஸ்பி சார்ஜிங் இருக்குது, 5 வோல்ட் அவுட்புட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலை சார்ஜிங் கேபிள் சொல்லிட்டு மொபைலுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் ரீட்ராக்டபிள் பேக் ஹுக்கு இது. தனியாக நீட்டிகிட்டு இருக்கும்போது உடஞ்சது லோடு வைக்கும் பொழுது, இதுனா நீங்கள் லோடு வைக்கும்போது எடுத்துகிட்டு நீங்கள் பேக் மாட்டிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷனில் போய் லாக் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. அது இந்த ஆன்டி தெஃப்ட் அலாரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெஹிக்கிளை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன்டி தெஃப்ட் அலாரத்தை ஆன் பண்ணிக்கலாம். அந்த கூட்டு சிம்பிள் லாக் பண்ண மாதிரி இருக்குது அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு யாராவது தொட்டாங்கன்னா அலாரம் அடிக்கும், வெஹிக்கிள் டயர் லாக் ஆகிக்கிறோம், வெஹிக்கிள் மூவ் ஆகாது. இந்த இந்த தண்டர் சிம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆயிரும். கூட்டை திறந்த மாதிரி இருக்க சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஆஃப் ஆயிரும். லெதர் ஃபினிஷ் சீட், உங்களுக்கு சீட் கவர் வந்துடும். லெதர் கிடையாது, லெதர் ஃபினிஷிங் பேட்டர்னோட வந்துடும் உங்களுக்கு. பேட்டரி பேட்சோட வந்துடும் உங்களுக்கு. நல்ல ப்ரீமியமாக இருக்கும். குஷனுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. லாங் லைஃப் வரும் உங்களுக்கு இந்த குஷன். லேடிஸ்க்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வந்துடும். சாரி கார்டு ரெண்டுமே வண்டியோடவே இன்க்ளூடடாக வந்துடும் உங்களுக்கு. இது லேடிஸ்க்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஜென்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல ப்ராடாக இருக்கும், ஃபோல்டபுள். நீங்கள் இதை மூடிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் தேவைப்படும் பொழுது. கம்ஃபர்டபுளாக கால் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜென்ஸ்க்கும் ஃபுட் ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் அடிஷ்னலாக எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே வெஹிக்கிள்லேயே உங்களுக்கு இன்பில்டாகவே வந்துடும் உங்களுக்கு. அதில் ஃபைனல் ஃபியூச்சராக பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் மெயின் வெஹிக்கிளில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த லோ இவி ப்ளஸோட மோட்டர் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸு. இது நமக்கு வந்து இந்த 2000 வாட்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸில் வந்து நமக்கு 60 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் நம்ம இதில் போக முடியும்.